கைஸ் ஃபைனலாக மீசி எடுத்துட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து முடி வெட்ட போகிறேன். அதையும் கீர்த்திக்கு தெரியவும் தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி லைக் எல்லாமே எடுக்க போகிறேன். இது நல்லா இல்லை, இது 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா. என்ன பண்ண ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் பி ஸ்மால் கியூட் vlog தான். சரத்து அப்படிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் கைஸ். இந்த மாதிரி இந்த லஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மாண்டமான ஒரு லஞ்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து முடி வெட்ட போகிறேன். அண்ட் அதையும் கீர்த்திக்கு தெரியவும் தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி லைக் எல்லாமே எடுக்க போகிறேன். கீர்த்தி வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டே இருக்கா, நீங்கள் ஷேவ் பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நல்ல வேலை நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஃபுல்லாக போய் எடுத்து வந்து அவர் ரியாக்ஷன் என்னன்னு காமிக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி அந்த சூப்பரான லஞ்ச் நமக்கு நான் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ இன்சைட் த வீடியோ. லெட்ஸ் கோ. கைஸ், நான் சொன்னேன்ல லஞ்ச் இன்றைக்கி வந்து சூப்பர்னு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யார் வருவான்னு பார்த்தா எங்கள் அம்மா வருவாங்க. அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் லஞ்ச் என்னென்னு. எங்கள் அம்மாவுக்கு சமைச்சது இன்றைக்கி லஞ்சு. வாங்க அம்மா, இந்த லஞ்ச் இவ்வளோமா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப உயிர் கைஸ் இந்த லஞ்சுனா. அப்பா இந்த சாப்பாடுனா என்னன்னு சொல்லுமா திறந்தோன்னா சாதம். இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் சிக்கன் மட்டன் நினச்சிருப்பீங்க, வாய்ப்பே இல்லை. எனக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சாறு ரொம்ப பிடிக்கும். இது எப்படிமா பண்ணுறது? ஈஸி சார்த்து சொல்லு. சும்மா வெங்காயம் போட்டு வாகாரம் போட்டு புளியை கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தேங்காய் பால். இது என்ன சொல்லுவாங்க? ஏழையின் ஏதோ சொல்லுவாங்களே சிலவங்க. இது என்ன சொல்லுவாங்க? வெங்காய ரசம்லாம் சொல்கிறாங்க இதுக்கு. அதுவும் இன்னும் சொல்லுவாங்களே ஏழையின் சொர்க்கமாக ஏதோ ஒன்று இருக்குது. புளிச்சாறு அதுவும் சம்திங் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த புளிச்சாறு தாங்க கைஸ் ஹைலைட்டு. சரி அம்மா, அடுத்து மெயினான ஐட்டத்துக்கு வாமா. இங்கே வா இங்கே வா இங்கே வா கைஸ். அப்படியே கொஞ்சம் மோந்து பாருங்கள், அப்படியே ஸ்மெல் பண்ணுங்கள். நல்லா நல்லா ஸ்மெல் பண்ணுங்கள். தெரியலையா? இன்னும் தெரியலையா? சீரியஸாக தெரியலையா? பக்கத்து வீடா? பக்கத்து தெரு வரைக்கும் கேட்கும் கைஸ் இந்த ஸ்மெல்லு. என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் டக்குன்னு கமெண்ட்ஸில் டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். கருவாடு கைஸ், இட்ஸ் கருவாடு, சீலா கருவாடு. இங்கே பாருங்கள், சீலா கருவாடு, தக்காளி வெங்காயம் போட்டு அவரைக்காய் கூட்டு, புளிசாறு, சாதம், துவையல். பாம்மா சூப்பருமா, வேறு லெவல் கைஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணாட்டி வாழ்க்கையில் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எடுங்க அதை, எடுங்க அந்த சாதத்தை பாருங்கள். என்ன சார் சிக்கன் மட்டனு இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் சாதத்தை போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த புளிசாரை ஊற்றுங்க. அந்த புளிசாரத்தை ஊட்டுங்க. இந்த புளிச்சாறு இருக்கே, ஐயோயோயோ அப்படியே சொர்க்கமாக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா. அப்படியே எடுத்து ஊற்றுங்க, மின்னல் ஊற்றுங்க, சீக்கிரம் பசிக்குது. இன்னொன்று ஊற்றுவோம். அந்த கருவாடு எடுங்க, இங்கே வைங்க, இங்கே பா. இந்த புளிச்சாறை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கருவாட்டிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அந்த கருவாட்டில் வெங்காயம் வச்சு புளிச்சாறை போட்டுங்க பாருங்க. கருவாடு தான் டேஸ்ட்டு. நல்லா அந்த புளிசாரை நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா சீலா கருவாடை வெங்காயத்தோடு எடுத்துக்கணும். வெங்காயத்தோடு எடுத்து இப்படி ஒரு உருட்டி பெஸ்ட்டு லஞ்சு. யார் புளிசாரும் கருவாடும் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு. வெளியூரில் எங்கேயா போயிட்டு வந்தால் ஒரு சீலா கருவாடு தக்காளி வெங்காயம் போட்டதும் புளிச்சாரும் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். சீலா கருவாடு கிடைக்காட்டி நெத்திலி கருவாடை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா புளிச்சாருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். எடுத்துடலாமா? சீரியஸாக எடுங்க பார்த்துங்க. எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸே மாதிரி விடுங்க, அப்புறம் கொண்டு எடுத்துப்போம். ஆமாம், கடைசியில் ஒன்றா சமம் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் போய் வச்சுருவோம்.
அம்மளுக்கே பிடிக்காது. கிட்டத்தட்ட 1.5 கல்யாணத்துக்கு முன்னாடி 1.5 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் பிளாக் பியர்னு ஒரு கடையில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். அந்த கேமரா பார்த்தாங்க. A few moments later. செம்மையாகிறப்பா இந்த வேலை இது. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. போடா பாரு ஹீரோ மாதிரி. என்ன பண்ணுவா சரிப்பா. இங்கலாம்டா லிப்ஸ் மட்டும் அங்கிள் மாதிரி லிப்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்க மட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்க மட்டும் எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு. நான் நாட் அங்கிள். நீ என்ன சின்ன பொண்ணு கழுத. ஏய் முடி வளர்ந்துருண்டி. ஏய் ஒரே வாரத்தில் வளர்ந்துடும். கைஸ் எவ்வளோ அழகா இருக்கேன். சும்மா தக தக எம்ஜிஆர் மாதிரி. சும்மா தக 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 எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சரி எடுத்துட்டு மீசி எடுத்துருவா. மீசி எடுத்தா கொஞ்சம் யங் பாய் மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுட்டு வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே. போலீஸ்கார அங்கிள் மாதிரி இருக்கியா? நினைச்சேன் விடுதலை வர சூரிய மாதிரி இருக்க. குண்டு சூரிய மாதிரி இருக்க. கரெக்டா சூரிய கொஞ்சம் குண்டா சூரிய கொஞ்சம் குண்டாக்க கொஞ்சம் கலரா இருந்தா நீ வரதா இருப்பாப்ல. முடிதானே வைக்கிற வெயில் என்ன கைஸ் பண்றது? அவ்வளோ வெயில். புத்தியை பார்த்து பெருமைப்படுவா பயப்படுவானே தெரியல. பத்திரமா பார்த்துக்கணும். முடியெல்லாம் குறைச்சிட்டேன். மீசி எடுத்தா சின்ன பையன் மாதிரி. ஆமா இது ரொம்ப அங்கிள் மாதிரி இருக்கப்பட்டு இந்த மீசை வச்சு உன்னை மொத்தமா எடு. ஐயோ அதெல்லாம் இன்னும் சகிக்காதே. கீர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறதே பிடிக்காது. நான் வந்து அது ஃபுல் ஷேவ் பண்ணுறதே பிடிக்காது. நான் பண்ணதே கிடையாது. எத்தனை வருஷம் போட்டாச்சு நான் நீ பண்ணி பார்த்ததே கிடையாதுல்ல. ஃபுல் ஷேவில் ஒரு 1-2 வருஷமாக பேசி முடிச்சதுலேருந்து நான் பண்ணதே கிடையாது. கல்யாணம் பேசி முடிச்சது 2 இயர்ஸ் 2 வருஷமாக வந்து நான் வந்து சரி வாடி ஃப்ரேமில் என் கூட இங்கே ஒரு செகண்ட் வா. நான் இங்கே வா ஒரு செகண்ட் உடனே நீங்கள் மட்டும் யூத் மாதிரியா இருக்கீங்க. அப்படியே என் ஒய்ஃப் யூத்து தான். இவருக்கு ஆக்சுவலா எத்து பல்லு இதெல்லாம் இப்பதான் தெரியுது. 1.5 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆடி 1 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாலாமா எல்லாமே போடி. எங்கள் அம்மா என் ஒய்ஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்க. எங்கள் அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மம்மி மம்மி எங்கள் அம்மாவே காணோம். மம்மி எங்கள் அம்மா வராங்க. இது நல்லா இல்லை. இது இன்னும் சர்வீஸ் சொல்லு. 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா. கைஸ் ஆல்வேஸ் அம்மா தான் கைஸ் நம்மளுக்கு. அம்மா நான் அங்கிள் மாதிரி இருக்கேன். அம்மா கேசா இது தெரியுதாம்மா தெரிஞ்சா இப்படி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்கம்மா. நல்லா இருக்குல்லம்மா சொல்லுவீங்கள. அம்மா தான் கைஸ். இதான் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் வித்தியாசம். எங்கள் அம்மா நல்லா இல்லாட்டி நான் நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும். ஆனால் எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு தெரியும். அதான் கடவுள். தேங்க்யூம்மா. நான் நல்லா இல்லைன்னு எனக்கே தெரியும். நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? நல்லா அருமையாக இருக்கு. காத்தோட்டமாக இருக்குமா. ஸ்கீம்மா எடுத்தே 2 வருஷம் ஆச்சுமா இப்போ பேச்சு கேட்டு. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அம்மா நல்லா இருக்குன்ட்டாங்க. அவள் என்னை பார்க்கவே மாட்டாளாம், கூட வரமாட்டாளாம்மா, எங்கேயுமே போக மாட்டாளாம்மா முடி வளர வரைக்கும். மீசி எடுத்துருவா. ஒய்ஃப்
அங்கிள் மாதிரி இருக்குங்கிறாமா நீ? இது சும்மா எனக்கு போலீஸ்கார அங்கிள் மாதிரி இருக்கேனா? அழகாக இருக்கீங்களாம்மா? சூப்பர். தேங்க்யூம்மா. பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு எங்கள் வீட்டில் கொடுத்தது மாப்பிள்ளை ஷேவ் பண்ணுறது ஷேவ் பண்ணாதனால இப்போ எடுக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா ஷேவிங் கிட்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் பாருங்க டெக்கரேஷன் கூட பிடிக்கும். சரி எடுத்துருவோமா? என்ன தெரிய வச்சுருக்கீங்க எனக்கு? வாவ், என்னது இது? கம்பெனி ப்ளீஸ் போஸ்ட் ஸ்காப் இதெல்லாம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு? மீசி எடுக்கணுமா? அட்லீஸ்ட் அதை அச்சு பண்ணுங்க, ஈஸியாக எடுத்துருங்க. ஐயோ கைஸ் இந்த பவுடர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுடர் இல்லை ஆனால் சோப்பு. சோப்பா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்குமோ சொல்லுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்தே ஆகணும் மாடி. ஆமாம் ஈஸியா? ஆமாம். ஐயோ எடுத்தப்பமா இன்னும் பார்க்க முடியாமல் ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போவேன்? எடுத்தா இது இன்னும் மோசமாகும். அப்படிதான் பண்ணுமா அது? தெரியுமா உங்களுக்கு? அது தண்ணி தொட்டு பண்ணும் போல. அப்படிதானா? அதுல இன்னும் கொஞ்சம் ஷேவிங் க்ரீம் வச்சுக்கோ. அப்போ தெரியலையே, ஆனா புதுசுதான், புதுசு. ஆல்ரெடி உடஞ்ச கால் நீ தான் நடிக்க சொன்ன. புட்டு 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 போச்சு போச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான். அரை கூட கரையில. கைஸ் ஃபைனலாக மீசி எடுத்துட்டேன். 1 2 3 யா கைஸ் அழகாக தான் கைஸ் இருக்கு. மீசையோடு இருக்கிறதுக்கு மீசை இல்லாமல் இருக்குது நல்லா தான் இருக்குல்ல? எப்படி இருக்கு? சம்மர் கைஸ் வேர்த்து ஊற்றுது. தப்பு இல்லை, வளர்ந்துடும் 2-3 நாளில். சும்மா மாதவன் மாதிரி இருக்குல்ல? ஓகே தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. நோ நோ. ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஒரு ஃபன்னான விளாகாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருப்பேன். அதனால் வந்து விளாக்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். பட் நல்லா தான் இருக்கேன். எனக்கே மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குப்பா. சரத் நீ அழகேண்டா சரத். இல்லை கைஸ் கரெக்டு தான். தேங்க் கைஸ். லவ் யூ ஆல். பை பாய். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.